சூப்பராக இருக்குது. அப்படின்னு சூப்பராக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. இதுதான் மக்களே இந்த பழத்தில் செஞ்ச ஜூஸ் தான். இது என்ன பழம்லாம் தெரியாது, கொடைக்கானல்லேருந்து நம்மளுக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நொங்கு மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப செம்ம தித்திப்பு. இந்த மாதிரி தான் இருக்குது பழம். இதை நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்சு எடுக்கிற கேப்பில் உங்கள்கிட்ட பெருசாக என்ன கேட்டுருப்போம், அந்த சப்ஸ்கிரைப் தான் மறந்துடாமல் பண்ணிடுங்க. எல்லா பழத்தையும் உரிச்சாச்சு. அதோட சீடையே பாருங்களேன், ஒரு மாதிரி நல்லா செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு அதில் கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி எல்லா பழத்தில் உள்ள சீடையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சீடெல்லாம் எடுத்து தானே ஆல்ரெடி வச்சுருந்தோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை, ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் சொன்னேன்னா நல்ல சுகர் தித்திப்பாக தான் இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தான் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே லைட்டாக பால் சேர்த்துக்கோங்க. ஏன் கொஞ்சமாக சேர்க்குறேன்னா அப்புறம் தெரிச்சிருச்சுன்னா நம்ம தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம கம்மியாக சேர்த்துட்டா க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அவ்வளோ பாலை ஆட் பண்ணிட்டு நல்லா ஆற்றன்னு ஆற்றிட வேண்டியதான். சொற்பொழி வில்ல மக்களே, இந்த ஜூஸை நல்லா ஆற்றன்னு ஆற்ற சொன்னேன். நல்லா ஆற்றி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் கொண்டு போய் அப்படியே வச்சுருங்க. ஒரு 2 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா சில்லுன்னு ஆகிடும். ரொம்ப விட்டுறாதீங்க. 2000 years later. அப்புறம் இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக ஆயிரும். அதுக்கப்புறம் குடிக்க முடியாது. நான் ஒரு 10 நிமிஷம் வெளில வச்சுட்டு ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அதில் ஊற்றி எடுத்து குடிச்சு பார்த்தா கமெண்ட் பின்னாடி வருது. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ட்ரிங்க் இட். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நொங்கு ஜூஸ் மாதிரி இருக்குது. வெயிலுக்கு செம்ம ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் மக்களே. இந்த பழம் உங்களுக்கு கிடைச்சா மறக்காமல் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.